வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. இது 2026ஆம் ஆண்டு புத்தாண்டுக்கான பலன்கள். ரிஷபராசி காலப்புருஷனுக்கு 2வது ராசி. ரிஷபராசிக்குரிய அதிபதி சுக்கிரன், துளாராசிக்குரிய அதிபதி சுக்கிரன் தான். ஆக ரிஷபராசிக்கு சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்துல வர்றாரு. இந்த புத்தாண்டு லாபகரமாக இருக்கும். உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் இதுவரைக்கும் நிறைவேறாம வந்திருக்கலாம். பண கஷ்டம் இருந்திருக்கலாம். அவை அத்தனைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி பகவான் லாபஸ்தானத்தில் வர்றாரு. கண்டிப்பாக செய்வார். இதுவரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும், நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடைப்பட்டு இருந்தால் அவை அனைத்தும், அந்த தடைகள் அனைத்தும் விடைபெற்று போகும். உங்களை தேடி அனைத்து நல்ல விஷயங்களும், உங்களுடைய முயற்சிகளும் நல்லபடியாக நடக்கும். ஏனென்றால் ரிஷபராசிக்கு யோகாதிபதி, பாக்கியாதிபதி விருச்சகம் 7, தனுசு 8, மகரம் 9, கும்பம் 10. ரிஷபராசிக்கு தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் பகவான் சனீஸ்வர பகவான் 9, 10க்கு அதிபதியா வர்றாரு. அவர் லாபத்துல வர்றதுனால உங்களுடைய நீங்கள் செய்த புண்ணியம் இனி அனுபவிக்க போற கர்மா செயல், அதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள். ஆக இதுவரை நீங்கள் செய்த நன்மைகளுக்கு பலாபலன்களாக 9க்குரிய நன்மைகளுக்கான விஷயங்கள், 10க்குரிய கர்மாவுக்குரிய செயல்கள் உங்களை தேடி வரும். இதுவரை நீங்கள் செய்த புண்ணியத்துக்கான பலன்களை, 9க்கான புண்ணியத்தையும் 10க்கான கர்மா அதற்கான பலன்களையும் 11ஆம் இடத்தில் வருகின்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாபமாக கொடுப்பார். அவை நன்றும் தீதும் பிறர் தர வரா என்பதற்கேற்ப, அந்த பலனுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற போல உங்களுடைய அனைத்து நன்மைகளும் உங்களை அடையும். ரிஷபராசிக்கு மிதனத்தில் 2ஆம் இடத்தில் குரு பகவான். ஆக 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது சிறப்பு என்றாலும், இருப்பது பூமியுடைய வீடாக இருப்பதால், ஆக உங்களுடைய முயற்சிக்கேற்ற பண உதவிகள் கிடைக்கும். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நன்மைகள் கிடைக்கும். ஆக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் வருகின்ற சனி பகவான் அவர் பார்க்கின்ற இடங்கள் ரிஷபராசியை பார்ப்பதால், அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் மருத்துவரை சந்திப்பதன் மூலம் உங்களுடைய உடல் நலம் சீரடையும், ஆரோக்கியம் மேம்படும். ஏனென்றால் லாபத்தில் வருகிறார் சனீஸ்வர பகவான். அதே மாதிரி மீனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக ரிஷபத்திற்கு 5ஆம் இடமாக இருக்கக்கூடிய கன்னியை பார்க்கிறார். ஆக கன்னிராசியை பார்ப்பதால் குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த தொல்லைகள், மனச்சஞ்சலங்கள், சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் சனீஸ்வர பகவானால் ஏற்படும். கவலை வேண்டாம். அதே சமயம் அவருடைய பார்வை ரிஷபராசிக்கு விருச்சகம் 7, தனுசு 8, மீனத்திலிருந்து 10ஆம் பார்வையாக தனுசை பார்ப்பதால், 8ஆம் இடத்தை பார்ப்பதால், நீங்கள் இதுவரைக்கு முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு வெறுத்து போன விஷயங்கள், கஷ்டம் என்பது அதிர்ஷ்டமாக மாறி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். ஆகவே அவை அனைத்தும் உங்களை கூடி வர வேண்டும் என்றால், விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நெய் தீபம் போடுவதாலும், ஜீவசமாதி அடைந்த சித்தர்களை வழிபடுவதன் மூலமும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் முன்னேற்றத்திற்கு காரணமாக ஒளி தீபம் ஏற்றும், வழிகாட்டும், வாழ்வில் வெளிச்சம் பெருக்கும். இதுவரையில் இருந்த இருட்டு பாதையில் நடந்த நீங்கள் வெளிச்சமான பாதையில் நடப்பீர்கள். உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது. இந்த புத்தாண்டு உங்களை ஒளிமயமான எதிர்காலத்தை கண்டிப்பாக காட்டும் என்பதில் ஐயமில்லை. உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு இன்பமே மகிழ்ச்சியே. ஆகவே சித்தர்களை வழிபடுங்கள், சிக்கல்களை தீருங்கள், நன்மைகள் உண்டாகும். வாழ்க வளமுடன். வணக்கம்.